அப்ப நான் ஒரு ஃபேமஸான கண்டக்டர், நீ ஒரு ஃபேமஸான டிரைவர். அது ரிட்டையர்ட் ஆனவங்க பிரச்சனை தானே. நம்ம டியூட்டில இருக்கோம்ல, அசால்ட்டா விட்டுட்டோம். எந்த போராட்டத்திலையும் கலந்துக்கல. கடைசியில பார்த்தா அதே மாதிரி 2015 கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஜீவோ போட்டு மொரட்டாப் வச்சுட்டாங்க. அதாவது பென்ஷன் இனி கூடவே கூடாது, டிஏ கூட பென்ஷன் இனி கூடும்ன்ற ரூல்ஸ் இனி கிடையாது. பென்ஷன் அப்படியே குத்துக்கல்லு மாதிரி இனி ஒரே அமௌண்ட் தான் கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆகி போச்சு. ஆமாட்டா, இப்பத்தே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அன்றைக்கு போராட்டம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கப்ப டிஏ ஸ்ட்ரைக்கு வெளியேறினேன். நான் தான் அது உங்களுக்கு வேணாம், ஒரு நாள் வேலைக்கு போலன்னா ஆப்ஷன் போட்டுருவாங்க. ஆப்ஷன் போட்டாங்கன்னா உன்னோட இன்கிரிமெண்ட் கட் ஆகும், உன்னோட ரெவியூ லேட் ஆகும், குடும்பத்தையே கஷ்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கி விட்டுருவாங்கடா, பேசாம வேலைக்கு போயிடலான்னு சொன்னேன். இதேதானா, இந்த சுயநலத்துல தான் நம்ம தொழிலாளிக்கு இடமே அழிஞ்சு போச்சு, தோத்தும் போச்சு. நம்ம தொழிலாளிக்கு ஒரு மனோபாவம் இருக்குடா. அடுத்தவன் ஸ்ட்ரைக் பண்ணணும், அடுத்தவன் உண்ணாவிரதம் இருக்கணும், அடுத்தவன் இன்கிரிமெண்ட் கட்டானாலும் சரி, அடுத்தவன் டிஸ்மிஸ் ஆனாலும் சரி, எவன் செத்தாலும் சரி, நமக்கு எல்லாம் வந்துடணும். நம்ம மட்டும் வேலைக்கு போகணும், இன்கிரிமெண்ட் வாங்கணும், ப்ரொமோஷன் வாங்கணும், எல்லாம் வாங்கணும். இந்த மனோபாவத்தோட தான் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம்டா. எல்லாம் போச்சுடா. பிஎஃப் லோன் போச்சு, லீவு சம்பளம் போச்சு, சாயங்கால காரம் போச்சு, சாப்பிடுற அப்பளம் போச்சு, கேஸ் பேக் போச்சு, ரீஃபில் போச்சு, எஜுகேஷன் பணம் போச்சு, யூனிஃபார்ம் போச்சு, தையக்கூலி போச்சு, எல்லாம் போச்சுடா. எல்லாத்தையும் இழந்தாச்சுடா. டேய், ஒரு குழந்தை கையில இருக்க பொம்மைய புடுங்குற மாதிரி நம்ம கிட்ட இருந்த நம்ம உரிமைய ஃபுல்லா புடுங்குனாங்கடா. நம்ம கொடுத்த சலுகை ஃபுல்லா புடுங்குனாங்கடா. அந்த குழந்தை கூட அந்த பொம்மையை புடுங்கினா அழுகும். ஆனா நாம சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்டா. இப்ப என்ன ஆகி போச்சு? ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு தானே பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம். கடைசியில் நம்ம ரிட்டையர்ட் ஆயிட்டோமா? நமக்கு ஏதாவது ரிட்டையர்ட் பெனிஃபிட் கிடைக்குதா? இல்லையே. நம்ம பென்ஷனை பாரு, நம்ம சம்பளம் வாங்குறப்ப 50% பேசிக்கல் 50% டிஏ தராங்க. ஆனா ரிட்டையர்ட் ஆனோம்னா 5% குறைச்சிடுறாங்க. இது என்ன கலக்குடா, என்ன வழக்குடா? எதுல கொண்டு போய் முடியும்? உலகத்திலேயே பெரிய கொடுமை 108 மாசம்டா. நம்ம ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள்லாம் செத்து பழச்சுக்கிட்டு கட்டண பொட்டாட்டியை மதிக்கல, பெத்த பிள்ளைகளை மதிக்கல, கடன் சுமைகளையும் மன உளைச்சலையும் நடப்புணமா அலையறாங்கடா. பஸ் டயர்ல சிக்கின பள்ளி முட்டை மாதிரி உடைஞ்சு போயிருக்காங்கடா. இதை விடவும் ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு டிரைவர், ரிட்டையர்டான நம்ம டிரைவர் பொண்டாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பிஸி எடுத்துக்கிட்டு இருக்காராம்டா. என்ன குடும்பப்பா இது? நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. கலர் நெஞ்சு பொறுக்குது இல்லையே இந்த நிலகட்ட மாந்தரை நினைந்து விட்டார். அஞ்சு சவரம் அஞ்சாவது விஷயம் பாதியல் பாருங்க. நம்ம தாண்டா எல்லாத்துக்கும் அச்சம், எல்லாத்துக்கும் மேனேஜர் பார்த்த பையன், ஏஐ பார்த்த பையன், ஜேஐ பார்த்த பையன், கம்ப்யூட்டர் ஆடிட் பண்றப்ப அந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டரை பார்த்த பயம், பணம் கட்டுற கேசியரை பார்த்த பயம், எல்லாத்துக்கும் பயம். லீவு கேட்க பயம், ஓவர் டியூட்டி போக சொன்னா முடியாதுன்னு சொல்ல பயம். இப்படி பயந்து எல்லாத்தையும் எழுந்துட்டோம்னாடு. நமக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடாடு. ஆனா நிச்சயமா நம்ம ஒரு நாள் ஜெயிப்போம். எல்லாரும் இணைஞ்சு ஒற்றுமையா போராடனா நிச்சயம் ஜெயிப்போம்டா. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உறுதியா விடுறோம். நாம இந்த வீரத்தை வேகத்தை அப்பயே நம்ம காமிச்சுட்டோம்னா இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். இனிமேலாவது சங்க பேதங்களை மறந்து நம்ம ஒற்றுமையா போராடி ஜெயிக்கணும்டா. நிச்சயமா நம்ம ஜெயிப்போம்டா. நாம் பணிபுரியும் காலங்களில் போராட்டங்களை புறக்கணித்து விட்டு ஓய்வு பெற்ற பிறகு போராடி வெல்வோம் என்று நினைப்பது, கடல் வற்றிய பிறகு அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி நம்ம உள்ளத்துக்கு பிடிச்ச மீன்களை எல்லாம் அள்ளிக்கிறோம் என்று நினைப்பதற்கு சமம். அதனால பணிபுரியும் காலங்களிலேயே நாம் நம் உரிமைக்காக குரல்